விஜய் ஆண்டனி. நானும் விஜய் ஆண்டனியும் வந்து ஃபர்ஸ்ட் சேர்ந்து ஒர்க் பண்ண படம் இதுதான். நான் முதல்ல அவுட்லுக்கில் அவர் பார்க்கும்போது ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், ஒரு பயங்கரமாக இருப்பார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு குழந்தை, அந்த குழந்தை இன்னும் அந்த குழந்தையாகவே இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அந்த எளிமை, அந்த வெள்ளை மனசு எல்லாமே வந்து அவர் அப்படியே இருக்குது. தேங்க்யூ விஜய், சூப்பர் மியூசிக் கொடுத்தாரு. ஆக்சுவலாக வி மிஸ் யுவர் திஸ் கமர்ஷியல் மியூசிக் விஜய். உங்களை மாதிரி இந்த மாதிரி ஃபாஸ்ட் பிட்லாம் கொடுக்குறது வந்து வெறும் சில மியூசிக் தான் இருக்காங்க. நீங்கள் ஹீரோவாக நடிக்கிற படம்லாம் ஒரு சீரியஸ் படம்னால சீரியஸ் சாங்காக போட்டுருக்கீங்க. நீங்கள் எங்களுக்குலாம் மியூசிக் போட்டால் இந்த மாதிரி சாங் நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ நான் வந்து இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி ரொம்ப மிஸ் பண்ணுறேன். யூ ஹேவ் டு கம் பேக் ஆஸ் அ மியூசிக் டைரக்டர். ஆஸ் அ ஹீரோவாக நீங்கள் வந்து யுவர் ராக்கிங். ஆஸ் அ மியூசிக் டைரக்டராக நீங்கள் வெளிப்படவும் பண்ணணும். எவ்வளோ உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் நம்பர் நீங்கள் சீரியஸ் ஹீரோ. ஸோ எங்களை மாதிரி படத்துக்கு இந்த மாதிரி சாங்கெல்லாம் போட்டு கொடுங்க. விஜய் ஆண்டனி பாட்டு மட்டும் இல்லை, ஏன் நான் பண்ண படங்களில் எனக்கு மிக பிடிச்ச ரீரெக்கார்டிங்கும் இந்த படத்தில் இருக்கு. அவ்வளோ அருமையாக அந்த படத்துக்கு ஆர்ஆர் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் இந்த படத்தில் என்னை விட அதே கஷ்டப்பட்ட ஆத்மா யாருன்னா விஷால் தான். தெரியாதனமா அவர்கிட்ட சொல்லிட்டேன், கிளைமாக்ஸ் வந்து ஒரு 8 பேக்ஸில் வரணும்ட்டு சரிட்டாரு. பட் டியூ டு சம் ரீசன்ஸ் வந்து அந்த 8 பேக்ஸ் ஷூட்டிங் தள்ளி போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம். அந்த ஒரு வருஷம் அந்த 8 பேக்ஸை மெயின்டைன் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. வெறும் பச்சை தண்ணியை குடிச்சுக்கிட்டு நாங்களாம் சாப்பிடும்போது சோத்தை எல்லாம் போது பார்த்துக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டாரு. இன்ஃபேக்ட் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நிறைய இடத்துல வந்து விளையாட்ட சொல்ல உயர பணைய வச்சு, ஆக்சுவலாக இந்த டைலரில் கூட ஒரு ஷார்ட் பார்த்துருப்பீங்க. அவர் மொட்டராயந்திர தலையில் உட்காந்து கீழே வாட் அடிக்கணும். அது சின்னதாக டைமிங் மிஸ் ஆகி கழுத்தில் லேண்ட் ஆச்சு. அதை பார்த்து எனக்கு கழுத்து அந்த டப்புன்னு சத்தமே கிடைச்சு. எனக்கு உயிரே போயிடுச்சு. ஐயோ என்ன ஆகும்போது எதோ வருது மனசுல. நல்ல வேலையை அப்போலோ பக்கத்துலேயே நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். இமீடியட்டா அப்போலோ கூட்டு போனோம்னா அந்த டாக்டர் பார்த்துட்டு சொன்ன ஒரே வார்த்தை, பிகாஸ் ஒரு பிசிக்கலா எக்ஸசைஸ்லாம் பண்ணி அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரே காரணத்தினால வந்து இதனால எந்த ஒரு பாதிப்பு இல்லைன்னு சொன்னாரு. ஆனால் அதை பத்தி கவனம் பண்ணாமல் இமீடியட்டா வந்து அடுத்த ஷாட் ரெடி ஆகிடுது. ஸோ படத்துல ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். எஸ்பெஷலி இந்த கிளைமாக்ஸ் தான். கிளைமாக்ஸ் வந்து 2 மலைகள் மோதிக்கிற மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். அதில் வந்து சோனு சூட் ஃபர்ஸ்ட் டே வந்து சோனு சூட ஷர்ட்டெல்லாம் கிழிச்சு ஒரு பேர் பாடியில் வர மாதிரி அவரை பார்த்தோம். நாங்களாம் வாயை குழந்துட்டோம். சும்மா ஒரு 6.5 அடி உயரத்துல பாடி 6 பேக்லாம் வச்சுட்டு அப்படி இருந்தாரு. எப்பா என்ன மாதிரி இருக்காருப்பா சோனு சூடு. நாங்கள் ஷூட் பண்ணும்போதே பயந்தோம். அடுத்த நாள் வந்து நம்ம கருப்பு தங்கம் வந்து சட்டையை கட்டினாரு. எல்லாம் ஆரம்பிட்டோம். அப்படி ஒரு பிசிக் அந்த பாடி, படத்துக்காக அவர் கட்டமைச்ச பாடி. அந்த மாதிரி எனக்கு இன்னும் அந்த மதகஜராஜா வெளியில வரணும்னு இவ்வளோ ரொம்ப போராட்டத்துக்கு ஆசைப்பட்டதுக்கெல்லாம் ஒரே காரணம், விஷால் பட்ட கஷ்டத்தை மக்கள் பார்க்கணும். மக்கள் பார்த்து அதை பிடிச்சி ஏத்துக்கிறது மக்களோட கையில இருக்கு, பத்திரிகையாளர்கள் உங்க கையில இருக்கு. ஆனா அந்த உழைப்பை வந்து அவங்க பார்த்தா தானே அதை என்ன டிசைட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி மதகஜா ரிலீஸ் பண்ணணுன்ட்டு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டது காரணம் விஷாலோட உழைப்பு என்னன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். மதகஜா இஸ் ஃபேண்டாஸ்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர். ரொம்ப ஏதோ நல்ல விதமாக எனக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துருக்கீங்க. சுந்தர்சி படம் யாரும் சொல்லாத விஷயத்தெல்லாம் சொல்ல போறது இல்லை, புதுசா எந்த விஷயமும் இருக்க போறது இல்லை. ஆனா என்டர்டெயின்மெண்டா இருக்கும், குடும்பத்தோட பார்க்க வரலாம். மினிமம் ஒரு படத்துல ஒரு 15 நிமிஷமாச்சும் உங்க மனசார சந்தோஷப்பட்டீங்கன்னா அதுதான் நீங்க எனக்கு கொடுக்க போற மிகப்பெரிய பரிசா இது வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கேன். மதகஜராஜா அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நம்புறேன். பார்த்து நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் அந்த படத்துல வந்து முக்கியமான விஷயம், விஜய் ஆண்டனி சார் மட்டும் இல்லாம எனக்கு இருந்த ஒரு அருமையான டெக்னிக்கல் குரூப். இத்தனை வருஷம் கழிச்சு அவங்களே முன்னாடி உட்காந்துருக்கிறது பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்னைக்குமே என் தம்பியா, என் வலது கையா, என்னும் பாதியா இருக்கிற என் அன்பு தம்பி வெங்கட், அப்புறம் இந்த படத்துக்காக உயிரை கொடுத்து ஒர்க் பண்ண ரிச்சர்ட், இத்தனைக்கும் இவ்வளவு பிஸியா இருக்கிற ரிச்சர்ட், பிஸி கேமராமேனா இருக்கிறவரு, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னா எல்லா வேலையும் விட்டுட்டு வந்து இந்த படத்துக்கு இது விடிய உட்காந்து இந்த சாங்லாம் ரெடி பண்ண ரிச்சர்ட் ஆகட்டும். என்னுடைய பல படங்களுக்கு எனக்கு உறுதுணையா இருக்கிற ஸ்ரீகாந்த், எடிட்டர் ஸ்ரீகாந்த், அவரும் அதே தான் விழா மகிழ்ச்சிக்கு அவர் தான் எடிட்டர். பட் இந்த படம் நம்ம மறுபடியும் ஷூட் ரெடி பண்ணணும்னு அந்த வேலையை பிஸியா இந்த வேலையை உட்காந்து பார்த்துக்கிட்டு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம, இது நம்ம படம் சார், இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகணும் ஜெயிக்கணும்ட்டு கை கொடுக்க வந்த ஸ்ரீகாந்த், ரிச்சர்ட், என் ஆர்ட் டைரக்டர் குருராஜ், அப்புறம் என்னோட ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் பாலகோபி, இன்னும் கூட ஒர்க் பண்ண எல்லாரையும், சாரி யாரும் பேர் விட்டு போச்சு எல்லாம் மன்னிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். மொத்தத்துல ரொம்ப நேரம் பேசி உங்களை இது பண்ண விரும்பல. அதே மாதிரி முக்கியமான சொல்ல வேண்டியது ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ்.
ஏன்னா ரிலீஸ் கொஞ்சம் சில காரணங்களால் தாமதமானாலும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸா எந்த டைரக்டரோட ட்ரீம் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் கம்பெனி அவங்க ஒரு செகண்ட் கூட வந்து இது வேணுமா இந்த செலவு பண்ணணுமா அதை பத்தி கேட்கவே இல்லை. நான் என்ன கேட்டாலும் ப்ரொவைட் பண்ண ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். நடுவில் சின்ன காரணத்தினால கொஞ்சம் கேப் ஆகி போச்சு. நான் ஆண்டோட வேண்டிக்கிறேன், மதகஜராஜருக்கு கிடைக்கிற வரவேற்புல மறுபடியும் ஜெமினியின் கொடி பறக்கணும். ஏன்னா அந்த மாதிரி நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் எல்லாம் வந்து சினிமா கிடைக்கிறது வந்து சினிமா கிடைக்கும். So we wish Gemini Productions coming back again in a big way, sir. You're already big, but as a production house, I want you to come back in a big way, Mr. Anand and Kiran sir. And thank you. பொங்கலுக்கு பத்திரிகை உங்க முன்னாடி வந்து நின்று எப்போ போல நான் வேண்டி கேட்டுக்கிறேன். படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேர்த்து சொன்னீங்க. படம் பாருங்க, ரசிப்பீங்கன்னு நம்புறேன். வேற என்ன சொல்றது, உங்களுக்கு எல்லாத்துக்கும் படத்தை பற்றி தெரியும். அப்புறம் எல்லாருக்கும் இந்த படத்தை ரிலீஸ் ரிசீவ் பண்ண இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறோங்கிற செய்தியை கேட்டால் நல்லபடியா ரிசீவ் பண்ணி பாசிட்டிவா நியூஸ் பண்ணின ட்விட் போட்ட சோசியல் மீடியா நண்பர்கள், மீடியா டிவி நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம், எனது நன்றிகள். அப்புறம் என்ன, நீங்க எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறார் என்னோட லக்கி மாஸ்டர், என் ஒய்ஃபுக்கு நன்றி. திடீர்னு அரேஞ்ச் பண்ண ப்ரோக்ராம் சொன்ன உடனே வேற எந்த ஃபங்க்ஷனுக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க அந்த டிடி எங்க மேல இருக்கிற அன்போட வந்ததுக்கு ரொம்ப நன்றி டிடி. யூ மேட் அவர் ஈவினிங் அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி. நன்றி. மறுபடியும் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். சின்ன கேப். தேங்க்யூ.